நம்ம வீடியோவில் எள்ளு உருண்டை தான் நான் செய்ய போகிறேன். எள்ளில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன்லாம் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா டெய்லி 2 வந்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்து அயன் சத்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை நம்ம சாப்பிட்டே வரும்போது நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம எள்ளுருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி எள்ளை தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துப்போம். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எள்ளு வந்து ஈரமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம், தண்ணியோட போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். 250 கிராம் எள்ளு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். நல்லா எல்லா எள்ளுமே வந்து நல்லா பொரியணும். எள்ளு வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொரிஞ்சு வரும். பாப்கார்ன் பொரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நல்லா எள்ளு ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எள்ளை எடுத்துடுங்க. எள்ளை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யில். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு 250 கிராம் எடுத்திருக்கேன், தேங்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா நெய்யில் வந்து தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து ஏன் தேங்காய் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணுறோன்னா, எள்ளுருண்டை வந்து நம்ம பிடிச்சி வச்சு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுவோம். அப்போ வந்து ரொம்ப நாள் நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அது வந்து எள்ளுருண்டை நல்லா கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம தேங்காய் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டோம்னாக்கா எள்ளுருண்டை வந்து கெடாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். தேங்காய் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெடிக்கிற சவுண்டே கேட்குது. நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம தேங்காவை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எள்ளு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளோ அதே அளவு தான் நம்ம வந்து வெல்லமும் எடுக்கணும். நான் 250 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன், அதனால் 250 கிராம் வெல்லம். இப்போ நம்ம போட்டு பாகு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும், அதுக்காக சும்மா காய்ச்சிக்கலாம். 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான வெல்லம் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதில் கல்லெலாம் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் ஃப்ரை பண்ண எடுத்தோம் பார்த்திங்களா, அதே பாத்திரத்தில் நான் வந்து வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா கொதிச்சு வருது. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா தான் நல்லா பாகு ஸ்டேஜுக்கு நல்லா வரும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சான்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம லைட்டாக அப்படி எடுத்து போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி உருட்டோம்னாக்கா நல்லா ஒரு கல் மேலே நம்மளுக்கு உருண்டு வரணும். இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு கல் போல் திரண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம கீழே போட்டு பார்த்தாலே இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம கீழே போட்டு பார்த்தாலே சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வந்து ரெடி ஆகணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கடாயிலே வந்து நம்ம எள்ளு தேங்காய் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்லேயே ஆன்லேயே இருக்கட்டும். ஆன்லேயே இருக்கும்போது நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகில் நம்ம எள்ளு ஆட் பண்ணிடலாம். எள்ளு போட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அதிலையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாசனைக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி எடுத்திருக்கேன்.
அந்த டேஸ்ட்டு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நம்ம நல்லா ஸ்டவ் ஆனில் வச்சு கலரும் போது தான் வெல்லம் வந்து நல்லா லிக்விட் ஆகிட்டு நல்லா கலர்றதுக்கு நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் எலசாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா இறுகி வந்துடும் வெல்லம் வந்து. ஸ்டவ்வையே நம்ம ஆஃப் பண்ணாமையே ஆனில் வச்சு பண்ணுறோன்னா வெல்லம் வந்து சீக்கிரமாக இறுகிடும். ஆனால் ஆனில் இருக்கும்போது இருக்காது. அதனால் நம்ம ஆனில் வச்சுட்டு வெல்லத்தில் வந்து எள், தேங்காய், சுக்கு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே வெல்லம் நம்மளுக்கு இறுகிடும். அப்போ வந்து எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஒரு பிளேட்டில் அங்கங்கே போட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து உருண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆறிடுச்சுனாக்கா எடுக்க வராது. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்கா உருண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.